ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்களா நைட்டு வந்து 11:30 மணி ஆகிட்டுருக்கு. அங்கே சாப்பாடு கொடுக்க போவோம் இல்லையா, அந்த பசங்களுக்கான சாப்பாடு இது 10 பேருக்காக 12 மணிக்கு போய் சாப்பாடு போடுவோம். ஏன்னாக்கா இந்த நேரத்தில் போனாக்கா எல்லோரும் அங்கே வாக்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இல்லையா. அதனால் வந்து தினமும் 12 மணிக்கு தான் அவங்களுக்கு சோறு போடுறது. எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் என்ன பிரச்சனை ஆனாலும் இவங்களுக்கு சாப்பாடு செய்து சாப்பாடு எடுத்து கொடுக்கறது மட்டும் நிற்காது. மழை காற்று வந்தாலும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீட்டில் யாராச்சும் செய்துட்டு தான் இருக்கணும் சாப்பாடு இவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்காக நம்பி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இதெல்லாம் ஒன்றும் பெரிய வருமானம் வருது அப்படி இப்படியெல்லாம் கிடையாது. இது எங்கள் சொந்த காசில் நாங்கள் வந்து அவங்களுக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது. நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பேசுகிறவங்களுக்கு அது எதுவும் தெரியாது. சாப்பாடு அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது நாங்கள் நிறுத்த மாட்டோம். நாங்கள் எப்படி வேணாலும் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது நாங்கள் நிறுத்துறதில்ல. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற தெருவில் இருக்கிற நாய்ங்க 1 2 எவ்வளோ முடியுதோ உங்கள் வீட்டில் இருக்கிற மீதி சாப்பாடே கொஞ்சம் அவங்களுக்கு கொடுங்க. அப்புறம் பாருங்கள், ஏன் நாய் வந்து கடிக்கும், எதுக்கு கடிக்கும்ன்ட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நேரம் சோறு வச்சு பாருங்களேன், அது எவ்வளோ பாசமாக இருக்கும், உங்கள்கிட்ட எவ்வளோ பாசம் கொடுக்கும்ன்றது அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. எங்கே போகிறீங்க? இருங்கோ, எல்லாம் சாப்பிட்டு தாராளமாக படுத்துங்கிறாங்க. எவ்வளோ தாராளமாக விடங்குது பாருங்க. ஆனால் இங்கே இருக்கிற மனுஷருக்கு தான் தாராளமான இடமே ஆச்சு. ஏன்னா மனசில் இடம் தாராளமாக்குது, மனுஷருக்கு மனசு தாராளமாக இல்லை. எவ்வளோ சோறு அங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணி கொட்டுறாங்க, அதெல்லாம் கொண்டாந்து இவங்களுக்கு போட்டால் நம்மளதும் கொஞ்சம் இது மிச்சம் ஆகும். எதனா மெடிசனுக்கு நம்மளும் எதனா பண்ணலாம் இவங்களுக்கு. அவனுக்கு பாவம் மெடிசன் வாங்கிட்டு வரணும் மனுஷன். அவன் ரொம்ப தலை ஆட்டின்னுக்கிறான். அவன் இல்லை தலை ஆட்டின்னுக்கிறான் அவன் பாவம். அவனுக்கு என்னன்னு தெரியல. செல்லக்குட்டி ஒன்றும் பண்ணல மகன், பயப்படாதீங்க. இன்னும் பயம் போகல அவங்களுக்கு, மனுஷர் மேலே இருக்கிற பயம். தாராளமாக இங்கே இருக்க விட்டாங்கன்னா நம்மளே ஆறாமல் சாப்பாடு வச்சுக்கணும், மருந்து மாத்திரை பார்த்துன்னு இருக்கலாம். ஏதோ தொந்தரவு பண்ணாத இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பாவம். கருப்பா, கருப்பு சுந்தரா, நிம்மதியாக அவங்களும் இருப்பாங்க. எவ்வளோ விடங்குது பாரு, எவ்வளோ விடங்குது இவங்களுக்கு. எவ்வளோ விடம் வேணும் என்னடா? இல்லை சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்களுக்கெல்லாம் எங்கேன விட கொடுத்தா எல்லோரும் இட்டுன்னு போய்ட்றேன் நான். சரியா? அழுகாக்குறான் பாருவேன். அழுகப்பா, என்னது அதுன்ட்டு. அவ ஜோய் ஒன்றும் பண்ணாதரா. அது பயப்படுறாங்க. விடுமா நீஷா, அவங்க பயப்படுறாங்க, அவங்களுக்கு தெரியல, புதுசாகிறாங்க. இவங்க நம்ம குட்டி மாதிரியே இருக்கிறாங்க இவங்க 2 பேர் ஒரு மாதிரி. பாவம் அவனுக்கு முடியல. அவனுக்கு எதனா மருந்து வாங்கிட்டு வந்து சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணிட்டு கொடுக்கணும் அவனுக்கு. சரியா? அவன் பாவம். இவங்க 2 பேர் ஒரு மாதிரி இல்லை. அவள் பொண்ணா அந்த லாஸ்ட்டில் இருக்கிறவ, அவளுக்கு வண்டி வந்தால் பிடிச்சி கொடுக்கணும் அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா இவங்கெல்லாம் சேர்ந்துன்னு குட்டி போட்டுருவா ஆவோ. அப்புறமா அது ஒரு டஜன் ஆகிடும். எத்தனை பையனுங்க, இவனுங்க 10 பையனுங்க இல்லை இவனுங்க. ஒண்டி தான் பொண்ணு இருக்கிறா. இதுதாவோ அவ தானே பொண்ணு. யார் அது பொண்ணா? இது இருக்குல்ல இல்லைடா இங்கே ஃபஸ்ட்டு. ஆமாம், இது நான் பார்க்கலையே. இது பொண்ணா? இது இல்லைடா, இது பொண்ணா? நான் பையன் நினச்சின்னு இருந்தேன் இவ்வளோ நாளா. ஓ, அங்கே இருக்கிறது பையனா? இவங்க 3 பேர் ஒரே மாதிரி இருக்கிறாங்க பாரு. செகண்ட் கூட முடியல. மருந்து போட்டதுனால புண்ணு காஞ்சிடுச்சு. இதுக்கு எதுனா மருந்து வாங்கி வரணும் இவனுக்கு. சும்மா இருங்க, கத்தாதீங்க. போதும், சும்மா இருங்கடா. எங்கே